சஹானா. மேடம் எனக்கு 25 வயசு. சரி, 25 வயசுல நான் இப்படி 50 கல்யாணம் பண்ண முடியும்? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எந்த ஊருமா நீங்க? நான் வந்து கேரளா. எவ்வளவு நாள் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு? 6 இயர்ஸ். சரி, படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வேலை ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு இங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஆட் பார்த்து இப்படி ஒரு பிரச்சனையில எப்படி மாட்டினீங்க? எனக்கே தெரியாது மேடம். நான் ஹஸ்பண்ட் சும்மா ஒண்ணுமே தெரியாம திடீர்னு கல்யாணம் ஆகி நல்லா குடும்பம் நடத்திட்டு போற ஒரு பொண்ணோட நியூஸ் வருமா இப்படி பத்திரிகையில வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அத்தே வந்து கதவு தட்டிட்டு இது மாதிரி ஷகனா போட்டோ வந்திருக்கு பேப்பர்ல, 3 பசங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, காசு வாங்கிட்டேன்னு சொல்லி அப்படி சொன்னாங்க. என்ன போட்டிருந்தது பத்திரிகையில? எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. ஆனா மற்றவங்க வாசிச்சு சொல்லிருப்பாங்கல்ல. சொன்னாங்க பரவாயில்ல வான்னு சொல்லி இவர் என் கூட கோயம்பேடு வர வர்றாரு. கோயம்பேடுல வந்து வேலூர் தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா கூட என்ன வழி அனுப்புறாரு. வழி அனுப்பிட்டு நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி என்ன அனுப்பி விடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் வருது 50 பேரை கல்யாணம் பண்ணிட்டேன் இப்படி சொல்லி அடுத்த நாள் பேப்பர்ல வருது. 50 பேரும் உங்களுக்கு எதிராக 50 பேர் இல்ல மேடம், 3 பேர். அப்ப இந்த 3 பேரும் பொய் சொல்றீங்களா? அவங்க வந்து அவங்க என்ன கல்யாணம் பண்ண மாதிரி கொடுக்கவே இல்லையா மேடம்? அப்ப நீங்க அவங்கள்ட்ட காசு வாங்கிருக்கீங்க? கேஷ் வாங்கி ஏமாத்தின மாதிரி நடந்திருக்கு மேடம். அது வந்து இப்ப நம்புற மாதிரி அங்க இருக்குது. சூப்பர் மார்க்கெட்ல வந்து தெரியும். சூப்பர் மார்க்கெட்ல நீங்க கம்ப்யூட்டர்ல வேலை செய்றீங்க. அங்க சாமான் வாங்குறவங்க எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வரவங்க எத்தனையோ பேர் வராங்க. நல்லா பேச கதை இப்படி போகுதா? மத்த 2 பேர் ஒண்ணு என் ஹஸ்பண்ட், இன்னொன்னு திருவெட்டியூர் சரவணன் சொல்லிட்டு ஒரு சார். அந்த சாருக்கு நான் காசு கொடுக்க உள்ளது உண்மை. அது எனக்கு உண்மைதான். எதுக்கு அவர்கிட்ட என்ன காசு வாங்கினீங்க? இவருக்கு இவங்க தங்கச்சிக்கு வந்து கல்யாணத்துக்கு காசு வேணும்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்க. சரி, என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதை. இது சென்னை கிடையாது, கேரளா. இப்ப சென்னையில வந்து 6 வருஷம் தான் ஆச்சு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பண்றீங்க. அது எப்படி யார்கிட்டயோ திருவத்தியூர் சரவணன் போய் நீங்க சும்மா காசு கேட்டா கொடுத்துருவாங்களா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? நீங்க வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, 3 பேர்ட்ட சும்மா நல்லபடியா குடும்பம் நடத்துறது ஒரு பொண்ணு. உங்க கூட உங்க புருஷன் இருக்காரு, அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க போய் இன்னொருத்தட்ட போய் கடன் வாங்கினா? தெரியாது. எனக்கு வந்து என் தங்கச்சி இருக்கா, அவளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம உன்னை கல்யாணம் பண்ண முடியாது, இந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருந்திருக்காரு. இந்த 6 வருஷமா அதான் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுக்காக காசு வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா. சரி, ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஏன்னா நீங்க இங்க வந்து உட்கார்ந்து திருப்பி போய் சொன்னீங்கன்னா நான் உங்கள்ட்ட பேசுறதுல அர்த்தமே இல்ல. இஃப் ஐ ஹேவ் டு ஹெல்ப் யூ, நான் உங்களை ஹெல்ப் பண்ணணும்னா, இந்த குழு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க உண்மையை பேசணுமா? உண்மைதான் மேடம் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றத நம்புற மாதிரி இல்லையமா? ஒரு பொண்ணு வேலை அவரோட மோட்டிவ் எதுக்காக வந்து என்ன இப்படி ஏமாத்தினா இது பண்ண சுத்தமா எனக்கு தெரியல. எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? ஆக்சுவலி வந்து ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். அதோட ஷாப்புக்கு நான் தான் இங்க அம்மா அப்பா இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்றப்போ போயிட்டு பழக்கம் ஆயிட்டு அந்த போன் நம்பர்ல இருந்து கான்டாக்ட் ஆயிட்டு டச்ல வந்தேன். மேரேஜ் பண்ணதே வந்து 2004ல வந்து அவன் திருவேற்காடுல மேரேஜ் பண்ணிருக்கான். சரி மேடம் கிடையாது மேடம், அவங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? தெரியல மேடம். எனக்கு என்னோட வாழ்க்கையும் இப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப என் குழந்தைய வச்சுட்டு நான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த இது வந்து நீங்க இப்ப இவரு சொன்னாரு சுரேஷ் நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி, அந்த இது வந்து நீங்களே இப்ப வேணும்னா போன் பண்ணி கேட்டு பாருங்க மேடம். நீங்க பண்ணல? இல்ல, அவங்க உடனே இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? ஒரு பொண்ணு மேல யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க மேடம். தேவையில்லாம யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆம்பளை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மேடம். ஒரு பொண்ணு மேல யாருமே வந்து மனசு கல்யாணம் பண்ணன்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லவே மாட்டான். கரெக்ட். மணிகண்டன் யாரு? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஷஹனாஸ் யாரு? மணிகண்டன் யாரு? மணிகண்டன் ஷஹனாஸ் யாரு? மணிகண்டன் தெரியும் மேடம், சூப்பர் மார்க்கெட்ல வந்து தெரியும். அது எப்படி? எனக்கு அதுதான் புரியல. எல்லாரையும் சூப்பர் மார்க்கெட்ல வந்து தெரியும். சூப்பர் மார்க்கெட் மேடம் இப்போ அந்த வீட்டுல இருக்கு, எது குங்கும ரிப்போர்ட்ல இருக்கு ஜெயில என் கூட இருக்கே வந்து இன்னொருத்தவங்க கூட அங்க இருந்திருக்கா. அதான் பிரச்சனை இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சுரேஷ் அதுக்கு முன்னாடியே வந்து சரவணன் ராஜா அப்புறம் திருப்பி இன்னொரு எல்லாம் என்ன ஏமாத்தி இருக்காங்க? இல்ல அவங்களே வந்து இங்க ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருக்காங்க மேடம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இல்ல நீ சொல்றியா நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப என்னோட குழந்தைக்கு இவர் தான் அப்பா, எனக்கு நியாயம் கிடைக்கணும், குழந்தைக்கு அப்பா வேணும்னா நீ உண்மையை சொல்லி அவரை மனசு வைக்கணும். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கறானே. இவங்கிட்ட போய் நான் இருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றீங்கல்ல, அது என்ன தெரியாம தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண? அந்த மாதிரி தப்பு ஒன்றும் பண்ண மாட்டேன், அவருக்கு நல்லாவே தெரியும். என்ன அவருக்கு தெரியறது இருக்கட்டும், நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு நீங்க சொல்லுங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க.
நானும் ஏமாந்து மேடம் வந்திருக்கேன், அப்ப வந்து உட்கார்ந்திருக்கேன். நீங்க யாரையும் ஏமாத்தல? நான் ஏமாத்தினதை விட என்னதான் மேடம் எல்லாரும் நான் யாரையும் ஏமாத்தல மேடம். நீங்க யாரையுமே என்ன, ஏமாத்தல. நான் யாரையும் அப்ப நீங்க மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கல. cheat பண்ணல மேடம். நீங்க மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கல. டேய் என்னது மணிகண்டன் மேட்டர்? அவங்க வீட்டுல போனோம், மாலை மாத்திக்கிட்டோம். கோவில்ல இருந்து கொண்டு கல்யாணம் ஒண்ணும் பண்ணல. இவங்க இங்க வெக்கமா இல்ல உனக்கு சொல்ல? வெக்கமா இல்ல ஷானா? என்ன கொடுமை சரவணன். சரி, அப்ப ராகுல் யாருமா? ராகுல் இருந்து நான் கல்யாணம் ஒண்ணும் பண்ணல மேடம். இவ்வளவு நேரம் நீ சொன்னது எல்லாமே போய். இல்ல மேடம், உண்மைதான் சொல்லியிருக்கு. அப்போ என்கிட்ட தான் சொன்ன உண்மைதான் மேடம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்லா நான் கேக்குறது என்னன்னா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் பண்ண? எதுக்காக நீ இவ்ளோ தப்பு பண்ண? நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். கடவுள் ஒருத்தன் இருக்கான், ஏற்கனவே இது போல பொய் சொல்லிதான் இது போல பிரச்சனையாச்சு. சரிம்மா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா. நீங்க வக்கீலுக்கு படிக்கிறீங்க, நீ ஏன் போய் சொன்னீங்க? ஒரே நிமிஷம். அடையாறுல ஒருத்தர் கூட நீ ரொம்ப நெருக்கமா படங்கள் வெளியே வந்திருக்கு, தெரியுமா உனக்கு? நான் காமிக்கவா உனக்கு? ஆரிய மூஞ்சில் துப்பிட்டா. இவ்வளவு ரோஷத்தோட பேசினேன் என்கிட்ட, இப்போ தன்மானத்தோட தான் வாழறேன்னு. அந்த படங்கள் எப்படிமா வெளியே வந்தது? இதுதானே மேடம் நீங்க கூப்பிட்டீங்க, இது கேட்கவா கூப்பிட்டீங்க? ஆமா, நிச்சயம். இல்ல மேடம், உண்மையை சொல்லுமா, உண்மையை சொல்லுமா, என்ன நடந்தது? உங்க கூட நாங்க இருக்கோம், சொல்லு. உங்க கூட உங்க குழந்தை கூட நாங்க இருக்கோம், என்ன நடந்தது சொல்லு. அது அவர்கிட்ட கேளுங்க மேடம், நான் அதுக்கு பதில் நான் இல்ல, அவரு சொன்னா தான் நல்லா இருக்கும். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. உண்மையானவளா இருந்தா உன்னை யாராவது தப்பு பண்ணறதுக்கு தூண்டி விட்டு இருக்காங்கன்னா இப்ப சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, நாங்க அத்தனை பேர் உங்க கூட இருக்கோம்னு. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. திருப்பி திருப்பி அவரை கேளு சொல்லு. மேடம் பண்ணுனது என்ன பண்ணாரு? என்ன கொண்டு அப்படி பண்ணுனதே இவருதான்.